வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ரூட் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட்னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64009 இஸ் வேல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆப்ஷன் வந்து 253 803 363 347 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ஆப்ஷன் வச்சுட்டு எடுக்கிறது அப்படின்னா, இந்த கணக்கு என்ன ஒன்றுனா ஆப்ஷன் வச்சுட்டோம்னா இந்த வேல்யூஷனுக்கு என்ன செய்யணும்னா இந்த 3 நம்பரை மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு 640 மட்டும் எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் வரும் அப்படின்னு அந்த ஆப்ஷன் எடுத்தோம்னா, இப்போ இதில் வந்தீங்கன்னா 80னா 8 8 64 6400 வந்துடும். ஆனால் வராது, நமக்கு 640 தான் பார்க்கணும். அப்போ இதை பார்த்தோம்னா 25 25 625. அப்போ 640க்கு முன்னாடி இது இருக்குது 625. அப்போ இது எடுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் இருக்க 3 9 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 253 சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆப்ஷன் வச்சு கணக்கு முடிச்சுட்டு போயிடலாம். மற்ற எதுக்குமே வந்து வராது. அடுத்த கணக்கு என்னென்னா ரூட் 53824 என்னுடைய இது வேல்யூஷன் என்னன்றான். அப்போ அதே சேம் தான். இது எதனுடைய ஸ்கொயர்டு அப்படின்னா இந்த 3 நம்பர் மட்டும் எடுங்க. 538 மட்டும் எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கொயர்டு வரும் அப்படின்னா 20 வந்துன்னா 20 400 தான் வரும். ஆனால் வராது. 23 வருதுன்னா 23 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 529. அப்போ 538 பக்கத்தில் வருது. இது ஒரு ஆப்ஷன். இது கையில் வச்சுக்குவோம். சப்போஸ் 24 538 தாண்டிடுது. அப்போ அது வராது. 33 வந்து தாண்டிடும், அதுவும் வராது. அப்போ இது எடுத்துட்டோம்னா அதேமாதிரி 4க்கு என்ன ஸ்கொயர்டு அப்படின்னா 2. அப்போ ஆப்ஷன் வந்து 232 சிம்பிளாக எடுத்துடலாம். இதுதான் ஆன்சர். சரியா? ஆப்ஷனு பி. அடுத்த கணக்கு என்னென்னா த வேல்யூ ஆஃப் ரூட் 10 ப்ளஸ் ரூட் 25 ப்ளஸ் ரூட் 108 ப்ளஸ் 154 ப்ளஸ் ரூட் 225 இஸ் இதனுடைய வேல்யூ என்ன ரூட்டுக்கு என்ன வேல்யூஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 225 கொடுத்துருக்கு. அதுக்கு இதனுடைய இதை வந்து இது 15 25 இதை கூட்டினீங்கன்னா 154. ஆனால் இதெல்லாம் பார்க்க லேட் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மொதல் நம்பர் பார்த்துக்குங்க. மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 10க்கு அடுத்து எந்த நம்பர் ப்ளஸ் போடுறதுனால 10க்கு அடுத்தது எந்த ஸ்கொயர் வரும் 3 9 அப்போ 4 16. அப்போ 16 தான் கன்ஃபார்மாக வச்சுட்டு இங்கே ஆப்ஷன் 16 இருக்குனாக்க அப்போ 16னுடைய ரூட் என்ன 16 எதனுடைய ரூட்டாக வரும் அப்படின்னா 4 16. அப்போ ஆப்ஷன் இது 4 ஆன்சர். அப்போ எங்கே இருக்குது 8 6க்கு 4 இருக்குது. அப்போ 4 சி தான் ஆன்சர். சி ஆன்சர். இப்படி கொண்டு போயிடலாம். சரியா? அடுத்த கணக்கு எவ்வளோ அப்படின்றான். இதனுடைய அதே சேம் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸு கொடுத்துருக்காங்க, திரும்ப இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எது இருக்குது அங்கே வந்து ப்ளஸில் என்ன பண்ணோம் ப்ளஸ் 10க்கு அடுத்து பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த கணக்கில் என்னென்னா மைனஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு 41க்கு அடுத்து மைனஸ். அப்போ அதுக்கு முன்னாடி எந்த ஸ்கொயர் வரும் 41க்கு முன்னாடி 5 25 6 6 36. அப்போ இங்கே இருக்க ஆப்ஷனு 6. அப்போ 6 டக்குன்னு எடுத்துடலாம். அப்போ 36 தான் அதனுடைய இது வேல்யூஸை எடுத்துடலாம். சரியா? 6 6 36 இப்படி கொண்டு வந்துடலாம். இது சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். அடுத்து என்ன செய்யணும்னா இந்த அடுத்த 5ஆம் கணக்கு பார்ப்போம். ரூட் 176 ப்ளஸ் 2401. ஆனால் இந்த ரெண்டும் வேறு மெத்தடில் பார்த்தோம். ஒரே சேம் மெத்தடில் மைனஸு ப்ளஸ்ஸு பார்த்தோம். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது. அதுக்காக நம்ம டக்குன்னு இதுக்கு அடுத்தது 176க்கு அடுத்து எதனோட ஸ்கொயர்னா 14 வரும். 14 வந்து 14ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2401 இருக்குது. இப்போ 2441னா அதிகமான வித்தியாசம் வரும். 15 வந்தானா இது மாறும். அப்போ இதனுடைய ஸ்கொயர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 2401 எதனுடைய ஸ்கொயராக வரும்னாக்க 49 ஸ்கொயர் தான். இந்த 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 பார்த்தீங்கன்னா 9 9 80 இந்த மாதிரி 1 வரணும் 9 வரணும். இந்த இதில் வச்சா தான் இந்த ஸ்கொயர் பார்க்க முடியும். அப்போ 49 ஸ்கொயர் தான் இதனுடைய வேல்யூஸ் வந்து இப்போ 49 ஸ்கொயர் தான் இந்த 2401. சரியா? அப்போ 49 இங்கே ஆட் பண்ணுங்கள். இதோட வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ 49 ஆட் பண்ணால் என்ன இருக்கும்
126 ஒரு 49 225 225 எதனுடைய ஸ்கொயர்டு 5 வஞ்சா 225 ஆப்ஷன் எங்கே இருக்குது 5 வஞ்சா 225 இருக்கா அவ்வளோதான் ஆன்சர் 225 ஓகேவா அடுத்த கணக்கு எப்படி பார்க்குறோம்னா ரூட்டு 625/11 இன்ட்டு 14/√25 இன்ட்டு 11/√196 இது டக்குன்னு எப்படி கொண்டு போயிடலாம்னா இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு எடுங்க 11 அடிச்சிடுறோம் இந்த இங்கே என்னென்னா இங்கே மற்றெல்லாம் ரூட் இருக்குது இங்கே 14 மட்டும் இருக்குது அப்போ இதில் என்ன ஒன்றா 196 இருக்கா 190 எதனுடைய ஸ்கொயரு 14 அப்போ 14க்கு இங்கேயும் 14 அடிச்சிடுவோம் இங்கேயும் 14 அடிச்சிடுறோம் அப்போ முடிஞ்சு இது முடிஞ்சு அப்போ இங்கே 25க்கு எதனுடைய ஸ்கொயரு 5 சரியா 25 5 அப்போ இங்கே 625 எதனுடைய ஸ்கொயர்னா 25 625 இப்போ அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு 5 5 25 அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு அப்போ 5 ஆன்சர் ஈக்குவல்ஸ் 5 அப்போ ஆப்ஷன் ஏ சிம்பிளாக முடிஞ்சு அடுத்த கணக்கு என்னென்னா த ஈக்குவல் ரூட் ஆஃப் இது ரொம்ப ஈஸி இதெல்லாம் பார்க்க கஷ்டமாக தெரியும் ஆனால் ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தடில் பார்த்துடலாம் ஒரு 10 செகண்ட் தான் அதிகபட்சமே இந்த கணக்கு இப்போ ரூட் இது சாரி 272 ஸ்கொயர்டு மைனஸ் 128 ஸ்கொயர்டு இதனுடைய வேல்யூஷன் என்ன மைனஸ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க இது ஆனால் நம்ம ஸ்கொயர் பண்ணி இது என்னுடைய ஸ்கொயர்டு வேல்யூஷன் போட்டு மைனஸ் பண்ணி வரக்கு லேட் ஆகிடும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக அவசரம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பார்க்கணும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மைனஸ் இங்கே சீரியல் நம்பர் வரும்போது என்னென்னா இங்கேயும் ஸ்கொயர்டு அப்போ 2 4 சரியா அப்போ இதை 4 டைம் பெருக்கிடுங்க 128 4ஆல் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும் என்னங்க 32 இருந்தாங்க 8 8 3 11 11 ஒரு நாள் 4 4 5 512 வருதா 512 வருதுல்ல அப்போ இங்கே என்ன இருக்குது 272 இருக்குது இந்த ஸ்கொயர்டு இதை கழிச்சிருங்க 272 கழிச்சிங்க 0 11 7 வச்சா 4 இங்கே 4 இருக்குது 4 2 வச்சா 2 ஆன்சர் 240 இங்கே ஆப்ஷன் பாருங்கள் 240 தான் இருக்குது பி ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள் தான் இந்த இதில் கணக்கை முடிச்சிடலாம் சரியா அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னா if y equal to 5 then what is the value of 10y root y3 minus y2 அப்படின்றாங்க இதை எப்படி சிம்பிளாக டக்குன்னு இருக்கிறோம்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு போயிடலாம் இந்த இடத்துல என்ன கொண்டு போகிறீங்க 10 × 5ன்ற பக்கம் இங்கே 50 வந்துடும் இங்கே நீங்கள் ரூட்டுக்குள்ளே எடுக்கும்போது என்ன ஆகுன்னா இது டேரெக்டாக நீங்கள் ஸ்கொயர் பண்ணலாம் 125 5 கியூப்பு 125 மைனஸ் 25 இது டேரெக்டாக கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும் 25 வச்சுன்னா 100 தான் இருக்கும் 100 இருக்கா அப்போ இங்கே 50 இருக்குது அப்போ 50 × 100 அப்போ 50 இங்கே இதனுடைய ஸ்கொயருக்கு தான் ஸ்கொயர் எடுத்துருக்கோம் அப்போ இதனுடைய ஸ்கொயர்டுன்னா 10 100 ஸ்கொயர்டு 10 சரி அப்போ இப்போ 15 50 500 ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு சரியா 500 ஆன்சர் முடிஞ்சு சிம்பிளாக தான் டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம் ரூட் எடுத்துகிட்டு ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறோம் 500 ஆன்சர் முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அடுத்த கணக்கு எப்படின்னா இந்த மாதிரி வரும்போது இப்போ ரூட் 110 1/4 அப்படின்றோம் நீங்கள் டேரெக்டாக இதுக்கெலாம் கணக்கு போட தேவையில்லை டேரெக்டாக என்னங்க 410 எவ்வளோ வருது 440 மேலே 1 பெருக்கினீங்கன்னா 1 அப்போ 440 ப்ளஸ் கூட்டும்போது என்ன ஒன்றா 441 441 என்னுடைய ஸ்கொயர்டு 21 ஸ்கொயர்டு சரியா 21 ஸ்கொயர்டு என்னென்னா அப்போ 21 ஸ்கொயர்டு அடுத்த அப்போ மேலே 21 அப்போ இதனுடைய ஸ்கொயர் என்ன இருக்கும்
4க்கு என்ன ஸ்கொயர்னா 4 எதனுடைய ஸ்கொயர் 2, அவ்வளோதான். ஈக்குவல் போட்டோம்னா இப்போ இதை அடித்து கொடுத்துறோம். அடித்து கொடுத்தா 10.5, அவ்வளோதான். 10.5ன்றது எங்கே இருக்குது ஆப்ஷனு? ஆப்ஷன் சி. சரியா? அதுக்கடுத்து அடுத்த கணக்கு என்னென்னா ரூட் 25/81 மைனஸ் 1/9. இது அவ்வளோதான், டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். என்னென்னா இதுக்கு 81க்கும் 9க்கும் இது எடுத்திங்கனாக்கா என்ன ஆகும்? மேட்சிமாக பார்த்தீங்கன்னாக்கா 81 தான் இருக்கும். 81 இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது எத்தனை இருக்குது? 81ன்னா இதில் 81 எத்தனை வார்த்தையும் 1 மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்கும்? 9 டைம் 9 என்னங்கன்னா 25 மைனஸ் 9/81 ஈக்குவல் டு 16/81. இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. இது ரூட்டில் வந்து வெளியே எடுத்தோம்னா 4/9. சரியா? 4/9 ஆப்ஷன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது 4/9 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிளாக கணக்கு போட்டுலாம் எல்லாத்தையும். இன்னொன்று ஷார்ட்கட்டாக டக்கு டக்குன்னு முடிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு விளக்கம் பண்ணுறது லேட் ஆகுது. இது வந்து மனக்கணக்கிலே கொண்டு வந்துடலாம். மீண்டும் வேறு கணக்கில் நன்றி.